மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே இளைஞரை கொலை செய்து பாழடைந்த கிணற்றுக்குள் உடலை வீசிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகள் சிக்குவார்களா? மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த திருமால் கிராமத்தைச் சேர்ந்தவர் திருமுருகன் என்கிற சூர்யா. கட்டிட தொழிலாளியான சூர்யாவுக்கு திருமணமாகி 3 வயதில் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்து 15 நாட்களான பச்சிலம் ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த சூர்யாவுக்கு நண்பர்களிடமிருந்து செல்போனில் அழைப்பு வந்துள்ளது. உடனே மனைவி பானுமதியிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டு சென்றுள்ளார் சூர்யா. வெளியில் சென்ற சூர்யா வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. மறுநாள் காலை சூர்யாவின் தாய் தந்தையருக்கு போன் செய்த பானுமதி இரவு வீட்டிலிருந்து சென்ற கணவரை காணவில்லை என கூறியுள்ளார். இதனையடுத்து உறவினர்கள் ஒன்று சேர்ந்து பல்வேறு இடங்களில் சூர்யாவை தேடியுள்ளனர். ஆனால் எங்கு தேடியும் அவர் கிடைக்கவில்லை. இதுகுறித்து கூடக்கோவில் காவல் நிலையத்திலும் விருதுநகர் மாவட்டம் ஆவியூர் காவல் நிலையத்திலும் புகார் அளித்தனர். கடந்த 3 நாட்களாக தேடி வந்த நிலையில் திருமால் அருகே உள்ள டி புதுப்பட்டி கிராம காட்டு பகுதியில் இருசக்கர வாகனம் ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. உடனே அங்கு சென்ற கூடக்கோவில் போலீசார் புகார் அளித்த சூர்யாவின் பெற்றோரை அழைத்து இருசக்கர வாகனத்தை காண்பித்துள்ளனர். அது சூர்யாவின் இருசக்கர வாகனம்தான் என்பதை பெற்றோர் உறுதி செய்தனர். இதனையடுத்து அப்பகுதி முழுவதும் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையை முடுக்கிவிட்டனர். இதில் இருசக்கர வாகனம் எரிக்கப்பட்ட இடத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாழடைந்த கிணற்றுக்குள் அழுகிய நிலையில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. உடலை மீட்டு உறவினர்களிடம் காட்டிய போது அது சூர்யாதான் என்பதை உறுதி செய்தனர். அப்போது சூர்யாவின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. சம்பவ இடத்திற்கு வந்த திருமங்கலம் ஏஎஸ்பி அன்சுல் நாக்கர் தலைமையிலான போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். உயிரிழந்த சூர்யாவின் உடலை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் குறித்து உறவினர்களிடம் விசாரித்த போது காணாமல் போன அன்று அதே ஊரைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அவரை அழைத்துச் சென்றதாக கூறியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் மது போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. இளைஞர் ஒருவர் மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டு பாழடைந்த கிணற்றில் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளை உடனே கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும் என உறவினர்கள் போலீசாருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்.